வாங்க வணக்கம். இன்னைக்கு பீட்ரூட் தேங்காய் அல்வா. இந்த பீட்ரூட் தேங்காய் அல்வா நீங்கள் நினச்சிங்கன்னா செய்திடலாம். அவ்வளோ ஈஸி இது செய்கிறது. இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற பீட்ரூட் ஒரு 1/2 கிலோ, 1.5 பீட்ரூட்டு 1/2 கிலோ இருந்தது. அதை கழுவிட்டு தோலை சீவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய துருவலில் துருவி ஒரு கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க. இந்த கப்பில் எனக்கு 1 கப்பு ஃபுல்லாக வந்துடுது. இந்த பீட்ரூட் ஃபுல்லாக வந்திருக்கு, 1 கப்பு இருக்குது. இதை ஒரு வாணலில் 1 ஸ்பூன் நெய் விட்டு இதை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதக்கும்போது கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். அந்த பீட்ரூட் வதங்க கொஞ்சம் தண்ணி விடும். அந்த தண்ணியிலே இது வேகட்டும். நல்லா வதக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த தண்ணி நல்லா வற்றி வந்துடும். இப்போ பீட்ரூட் அளந்துக்கிட்ட அதே கப்பில் 1/2 கப்பு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த தண்ணி வற்றிடுது பாருங்கள். பாதி அளவு வற்றினதுக்கப்புறம் 1 டம்ளர் பால் சேர்த்துங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சுடுங்க. கிளறிட்டு மூடி வச்சுடுங்க. நல்லா வேகட்டும். பீட்ரூட் நல்லா வெந்து வரட்டும். இப்போ ஊற்றின பால் நல்லா சுண்டி நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ தேங்காவை சேர்த்ததும் நல்லா இது சேர்ந்து வந்துடும். அந்த தண்ணி மொத்தத்தையும் இந்த தேங்காய் துருவல் எடுத்துக்கும். இப்போ எதில் தேங்காய் அளந்துக்கிட்டிங்களோ அதில் 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ சர்க்கரையை சேர்த்ததும் இது நீர்த்து போய் தண்ணியாக ஆகிடும். தண்ணியாக கொதிக்க ஆரம்பிக்கும். இது மேலே தெறிக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் பெரிய கரண்டியாக வச்சுக்கிட்டு அடுப்பை சிம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி வச்சுக்கிட்டு கிளறி கொடுங்க. இப்போ இது தெறிக்கிறது அடங்கினதும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கிளறி கொடுத்துட்டு நமக்கே தெரியும் நல்லா திக்காகி வந்துடும். கொஞ்சம் தண்ணியாக இருக்குதே நீங்கள் கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் அது சர்க்கரை பூத்து போயிடும். அதனால் தெறிக்கிறது அடங்கினதும் ஒரு நிமிஷம் கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ 2 ஸ்பூன் நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி தேங்காவும் கேரட்டும் சேர்த்து அல்வா என்னுடைய சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு செய்து பாருங்கள். இப்போ இது கலர அந்த கொதிக்கிறது தெறிக்கிறது நின்று நல்லா திக்காகி வந்துடும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் நெய், நல்லா ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இதை பீட்ரூட் சாப்பிடாது இந்த மாதிரி வந்துடும். நல்லா இந்த மாதிரி திக்காகி வந்துடும். அதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. பீட்ரூட்டே சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி அல்வா செய்து கொடுங்க. கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.